ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பைத்தான். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தோன்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தானுடைய யூசஸ்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். ஆஸ் ஏ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான் brought to the table or many. அதாவது பைத்தானில் பார்த்தா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. சம் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஈஸி டு கோட்னா என்ன, பைத்தான் இஸ் a very developer friendly language which means that everyone can learn to code in a couple of days or hours or day. அதாவது பைத்தானுடைய கோடிங் பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். யார் வேணாலும் எப்போ வேணாலும் ஒரு 2 days இல்லை 2 hours இது என்ன பண்ணிடலாம்னா நம்ம இது வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கோடிங் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும் பைத்தானில். அண்ட் தென் இது பார்த்தோம்னா ஓப்பன் சோர்ஸ் அண்ட் ஃப்ரீ. ஓப்பன் சோர்ஸ்னால் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் தென் ஃப்ரீயாக இருக்கும். பைத்தான் இஸ் அன் ஓப்பன் சோர்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் விச் மீன்ஸ் தட் anyone can create and contribute to this development. இப்போ ஓப்பன் சோர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோன்னா அது வந்து ஃப்ரீயாக இருக்கும். யார் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், புதுசாக டெவலப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் பைத்தான் வந்து யார் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம் அண்ட் தென் டெவலப் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிடலாம். எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணால் இருக்கலாம், விண்டோஸு, மேக்ஸ் ஆர் லினக்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். நெக்ஸ்ட் ஃபியூச்சர்னு பார்த்தோம்னா சப்போர்ட் ஃபார் GUIனா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸஸ். நம்ம கிராஃபிக்ஸ் தேவையானதில் நம்ம இதில் தான் யூஸ் பண்ணிப்போம். பைத்தான் வந்து பார்த்திங்கன்னா GUI வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணும். அண்ட் தென் இது ஈஸிலி இன்டர்பிரட் ஆகும். இது வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் ஃபேவரட் லாங்குவேஜ் ஃபார் டெவலப்பர்ஸ். அதாவது யார் வேணாலும் இது என்ன பண்ணால் இதில் GUI வச்சு இது வந்து டெவலப் பண்ணிக்கலாம், ஈஸியாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தோம்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் அப்ரோச். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் அப்ரோச்னால் என்னென்னு பார்த்தோம்னா என்கேப்சுலேஷன். அதாவது ஊப்ஸ் கான்செப்ட்னா கிளாஸு, ஆப்ஜெக்ட், என்கேப்சுலேஷன், பாலிமார்பிசம், இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாமே இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பைத்தான் வந்து பார்த்தோம்னா கிளாஸ், ஆப்ஜெக்ட், என்கேப்சுலேஷன் எல்லா ப்ரோக்ராமே என்ன பண்ணலாம், இது சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பைத்தான் இஸ் எ ஹை லெவல் லாங்குவேஜ். இது வந்து ஹை வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதாவது என்னென்னு பார்த்தோம்னா பைத்தானில் கோடிங் அண்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா மெமரி மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். எந்த ஒரு இதுவுமே இல்லை, ஹை லெவல் லாங்குவேஜ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த கோட் வந்து வேறு எதுக்கும் நம்ம இது பண்ண மாட்டோம். இது வந்து ஒன் ஆஃப் த ஃபியூச்சர் பார்த்தோன்னா ஹை லெவல் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தோன்னா இன்டெகிரேட்டட் பை நேச்சர். இது வந்து நேச்சரை இன்டெகிரேட் பண்ணோம். அதாவது என்னென்னு பார்த்தோன்னா எக்ஸிக்யூட்ஸ் ஒரு லைன் வந்து இன்டர்பிரேட்டர் என்ன பண்ணோம், எக்ஸிக்யூட்ஸ் 1 லைன் அட் எ டைம். ஒரு லைன் வந்து என்ன பண்ணோம், ஒரு வாட்டிக்கு அப்படியே எக்ஸிக்யூட் ஆகும். இஸ் இமிடியட்லி கன்வெர்ட்டடு. பைத்தான் கோட் பார்த்தோன்னா ஈஸியாக வந்து கன்வெர்ட் ஆகிடும், இன்டர்மீடியட் ஆகும். அதுதான் பைட் கோட் சொல்லுவோம். அதாவது நம்ம ரன் பண்ணுற கோட் எங்கே போகும்னா பைட் கோட் போகும். இது வந்து ஈஸியாக வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். அண்ட் தென் ரன் டைமை சேவ் பண்ணணும். நமக்கு வந்து எக்ஸிக்யூட் டைம் வந்து ரொம்ப எடுத்துக்காது. அதான் இன்டெகிரேட்டட் பை நேச்சர். நம்ம ஈச் அண்ட் எவ்ரி லைன் வந்து சட்டு நமக்கு நம்ம என்ன ஆகிடும், சீக்கிரமாக வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும். அதான் இதோடைய மெயின் ஃபீச்சர்ஸு. நெக்ஸ்ட்ல பார்த்தோம்னா ஹைலி போர்ட்டபிள். நெக்ஸ்ட் ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தோம்னா ஹைலி போர்ட்டபிள். இவர் ரன்னிங் பைத்தான் ஆன் விண்டோ. அதாவது இப்போ நம்ம வந்து பைத்தான் வந்து விண்டோஸில் ரன் பண்ணிகிட்டே இருக்கோம், இல்லை எனக்கு விண்டோஸில் வேணாம் லினக்ஸில் தான் வேணும் அப்படின்னு சொன்னால் இது ஈஸியாக என்ன பண்ணலாம், நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த ஒரு கோடிங்கோ எதுவும் மாற்ற தேவையில்ல. அதான் இதில் மெயின் அட்வான்டேஜஸ். வேறு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் இந்த மாதிரி பண்ண முடியாது. ஆனால் பைத்தானில் என்ன பண்ணலாம், நம்ம எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் நமக்கு அதர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தேவைன்னா நம்ம ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளுடைய கோடிங்கில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு இது பார்த்தோம்னா ஹைலி டைனமிக்கு. ஹைலி டைனமிக் என்னென்னு பார்த்தோம்னா the type of a variable is decided at run time and not in advanced. அதாவது நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ரன் டைம்லேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கலாம். இதனால் நமக்கு என்ன ஆகும்னா சேவிங் டைமும் இன்க்ரீஸ், எஃபிஷியன்சி நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரன் டைம்லேயே நம்ம போய் என்ன பண்ணலாம், வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்டோட ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா எக்ஸ்டென்சிவ் அரே ஆஃப் லைப்ரரி. அதாவது என்னென்னு பார்த்தோன்னா பைத்தான்ஸில் வந்து பார்த்தோன்னா நிறைய லைப்ரரிஸ் இருக்கும். அதனால் நமக்கு என்ன பண்ண நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கும். லைப்ரரிஸ்னால் அது ஹெட் ஆஃப் ஃபைல்ஸு, அந்த மேத்தமெட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதுக்கு தேவையான இதெல்லாம் வந்து லைப்ரரிஸில் இருக்கும். பைத்தான்ஸில் வந்து பார்த்தோன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் லைப்ரரிஸ் இருக்குது. இதனால் நம்ம ப்ரோக்ராம் வந்து எஃபிஷியண்ட்டாகவும் சூப்பராகவும் நம்ம ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஃபார் அதர் லாங்குவேஜஸ். பைத்தான் வந்து பார்த்திங்கன்னா அதர் லாங்குவேஜஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். என்னென்ன லாங்குவேஜஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஜாவா, சி அண்ட் சி ஷார்ப். இந்த மாதிரி எக்ஸிக்யூஷன் இந்த மாதிரி லாங்குவேஜஸ்க்குலாம் நம்மளுடைய பைத்தான் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். இது வந்து நம்ம தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி பைத்தானுடைய ஃபீச்சர்ஸ் என்னென்னு நம்ம பார்த்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர்